الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وقال رسول الله صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم إلى آخر الحديث. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிபிசகாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் இந்த உம்மத்தே முஹம்மதியா அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு காலகட்டத்தை நிர்ணயித்திருக்கிறான். மழை பெய்வதற்கென்று சில காலங்கள் இருக்கிறது. சூரிய வெப்பம் சில காலம், கடுமையான பனிப்பொழிவு சில காலங்கள் இருக்கிறது. அதே போன்றுதான் மாதங்களில் 12 மாதங்கள் இருந்தாலும் சில மாதங்களை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக குர்ஆனில் பட்டியலிடுகிறான். அதே போல வாரங்கள் 7 இருந்தாலும் அந்த 7 நாட்களிலே ஒரு நாளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். அதேபோல் ஒரு நாளைக்கு பல்வேறு நேரங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போன்றுதான் குறிப்பிட்ட சில மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான மாதமாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணியத்திற்குரிய மாதத்தில் முதலாவது மாதம்தான் முஹர்ரம். அந்த முதல் மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான மாதம் முஹர்ரம், எனக்கு பிடித்தமான மாதம் ஷாபான், என்னுடைய உம்மத்திற்கு பிடித்தமான மாதம் ரமலான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப மிக கண்ணியமான மாதத்திலேயே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தை பற்றி பல்வேறு சிறப்புகள் வந்திருக்கிறது. ஹதீஸிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் ஏன் இவ்வளவு சிறப்புகளை தாங்கி இருக்கிறது? ஹதீஸிலே பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி பேசுவான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசிவிடுகிறான். இதனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் என்றால் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 என்பதாக விளக்க உரையாளர்கள் ஒரு சில நபர்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறார்கள். முஹர்ரம் மாதத்திலே முதல் 10 நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கண்ணியமான பரக்கத்தான ஒரு முதல் 10 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஏன் இவ்வளவு சிறப்புகள் இந்த மாதத்திற்கு?
இவ்வளவு சிறப்புகளை இந்த மாதம் சொல்லியிருப்பதற்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வே ஒரு மாதத்தை பிரியப்படுகிறான் என்றால் அது முஹர்ரம். அது மாத்திரமல்ல, குறைஷிகள், அரபு தேசத்து மக்கள் சில முக்கிய மாதங்களை அந்த மாதத்தில் எதிரி தன் பக்கத்தில் இருந்தாலும் கூட போர் செய்ய மாட்டார்களாம், மன்னித்து விட்டு விடுவார்களாம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான மாதத்தில் தான் இந்த முதல் மாதம் முஹர்ரம். ஏன் இவ்வளவு சிறப்புகள்? இவ்வளவு சிறப்புகளை இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு தந்திருப்பதற்குரிய காரணம் கிதாபுகளில் எழுதி காட்டுகிறார்கள். இந்த மாதத்தில் தான் ஆஷுராவினுடைய நாள் இடம்பெற்றிருக்கிறது. ஆஷுராவினுடைய நாள் மிக கண்ணியமான நாள், மிக பரக்கத் நிறைந்த நாள். முஹர்ரம் மாதத்திலே 10வது பிறை 10வது தினமாக கொண்டாடப்படக்கூடிய ஆஷுராவினுடைய நாள் ஹதீஸ் ஷரீஃபிலேயும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்குரிய கண்ணியத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் ஆஷுரா? பொதுவாகவே நமக்கு ஆஷுரா என்று வந்துவிட்டால் சிந்தனையில் வரும், அன்றைய தினம் நோன்பு வைக்க வேண்டும், பிறை 10 அன்றைக்கு நோன்பு வைக்க வேண்டும், அதோடு சேர்த்து 9 அல்லது 11 சேர்த்து வைக்க வேண்டும் என்பதாக நம்முடைய சிந்தனைகளில் வரும். முதல் கட்டமாக நாம் பார்க்க வேண்டும், ஆஷுராவினுடைய பெயர் வந்ததற்குரிய காரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது, ஆஷிர் என்றால் 10வது என்ற எண்ணிக்கையின் அர்த்தத்தை குறிப்பதனால் ஆஷுரா என்ற பெயர் வந்துவிட்டது. இன்னும் சில கிதாபுகளில் சொல்லி காட்டுகிறார்கள், அது மாத்திரமல்ல, பேர் வந்ததற்குரிய ஆஷுரா இது காரணம் அல்ல. இன்னும் சில நபர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த ஆஷுராவில் 10 நபிமார்களுடைய வெற்றியை அல்லாஹ் இந்த நாளில் தான் தந்தான். 10 நபிமார்களினுடைய வாழ்க்கையின் தொடர்பு இந்த ஆஷுராவினுடைய நாளில் தான் இடம்பெற்றிருக்கிறது சொல்லி காட்டுகிறார்கள். لأن الله تبارك وتعالى أكرم فيه 10 من الأنبياء. இந்த நாளில் அல்லாஹ் 10 நபிமார்களை சங்கை செய்திருக்கிறான் சொல்லி காட்டுகிறார்கள். அல் அவ்வல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் فإنه نصر فيه وفلق البحر. இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் முதல் கட்டமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நதியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌன் என்ற கொடிய மன்னனிடமிருந்து மூசாவை பாதுகாத்த தினமாக இந்த ஆஷுராவுடைய தினத்தை தான் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு சமயம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்களா. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், லிம தஸூமு, எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, நஹ்னு நஸூம் அல்லாஹு நஜல்லாஹு தஆலா மூசா பிஃபிரௌன், நாங்கள் நோன்பு எதற்காக வேண்டி வைக்கிறோம் என்றால், எங்களுடைய மூசா நபியை கொடிய மன்னர் ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹ் எங்கள் நபியை காப்பாற்றினான், அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் என்பதாக சொல்லப்போடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பி இத்திபாஇஹி மூசா, உங்களை விட மூசா நபியை நாங்கள் பின்பற்றுவதற்கு ரொம்ப தகுதியானவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரபி அஸ்ஹாபி, நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று இஸ்லாமிய சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். சஹாபாக்களும் நோன்பு வைத்தார்கள், ஆஷுராவுடைய நோன்பு. அதற்கு பிறகு நபியவர்களுடைய உள்ளத்தில் சில நேரங்களிலே இப்படி இருக்கும், ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்ற நிலைப்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருப்பாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு கவலை வந்துச்சு, யூதர்கள் மாதிரியே நம்மளும் இன்னைக்கு நோன்பு வைக்கிறோமே, கிறிஸ்தவர்களை போலவே இன்றைக்கு நாமளும் நோன்பு வைக்கிறோமே என்ற சந்தேகம் வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனேயானால்
இந்த முதல் நாளோ அல்லது பிந்திய நாளோ சேர்த்து வைப்பேன். அத்தாசிய முதல் நாளோடு நான் சேர்த்து 10வது ஆஷுராவினுடைய நோன்பை வைப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், ஹத்தா யதவஃபாஹு ரசூலுல்லாஹ், அடுத்த வருடம் நபி அவர்கள் உயிரோடு இல்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய நோக்கம் இதுதான். அப்ப நபி அவர்கள் ஆஷுராவினுடைய நோன்பை நோக்க வேண்டும் என்ற கட்டளை இட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, முந்திய நாளோடு சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு தன் ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆஷுராவினுடைய தினம் ரமலான் வருவதற்கு முன்னதாக ஆஷுராவினுடைய நோன்பை நோற்பதற்கு அல்லாஹ் கடமையாக்கவே ஆக்கியிருந்தானாம், ஃபர்லாக இருந்ததாம். எப்பொழுது ரமலானினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தருகிறார்கள். அந்த நோன்பை விரும்பியவர்கள் வைத்துக் கொள்ளட்டும், இல்லாதவர்கள் விட்டுவிடட்டும் என்பதாக அனுமதியையும் தந்திருக்கிறாங்க. அது சுன்னத்தாக்கப்பட்டு விட்டது, சுன்னத்தாக்கப்பட்டு விட்டது. சுன்னத்து என்று சொன்ன உடனே நம்ம அசால்ட்டாக விட்டுவிடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், மன் சாம யௌமல் ஆஷுரா, யார் ஆஷுராவினுடைய நோன்பை நோற்பாரோ, அஹ்தசிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர சனா, நான் ஆதரவு வைக்கிறேன் ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிப்பை இழுத்து கொண்டுவதற்குரிய மிக முக்கியமான சாதனம் இந்த ஆஷுராவினுடைய ஒரு நாள் நோன்பு என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப ஆஷுராவினுடைய நோன்பு இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. எல்லா நபிமார்களும், கிட்டத்தட்ட 10 நபிமார்கள் இந்த நாளில் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ் நமக்கு அறிவித்து காட்டுகிறது. புகாரியினுடைய ஷரஹ் ஃபத்ஹுல் பாரியிலே அந்த இமாம் பட்டியலிடுகிறார்கள். ஆஷுராவினுடைய சிறப்பு வெறும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் அது வெற்றி கொள்ளவில்லை. அடுத்ததாக வத்தானி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்தவத் ஸஃபீனத்துஹு அலல் ஜூதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கப்பல் ஒரு வருட காலமாக சுத்தி கொண்டே இருந்தது. கடைசியில் கரை ஒதுங்கிய நாள் இந்த ஆஷுராவினுடைய தினம் என்பதாக தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. கரை ஒதுங்கி ஒரு வருடமாக உலகத்தையே பார்க்காத அந்த கப்பலில் இருந்திருக்கக்கூடிய ஜீவராசிகள் முதல் கட்டமாக கரை ஒதுங்கி வெளியில் எட்டி பார்த்தது இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் தான். இரண்டாவது நபிமார் தொடர்பு கொண்டிருக்கிறார் இந்த நோன்போடு, ஆஷுராவுடைய நாளோடு. அடுத்து மூன்றாவதாக எழுதுகிறார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஜா ஃபீஹி ஃபீ பத்னில் ஹூத். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில சோதனைகளை அல்லாஹ் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். அந்த சோதனையில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செய்யப்பட்ட சோதனை கொஞ்சம் வித்தியாசமானது. மீன் வயிற்றுக்குள் போய் மாட்டிக்கொண்டார்கள். 40 தினங்கள் மீன் வயிற்றிலேயே அல்லாஹ் அவர்களை வைத்து பாதுகாத்தான். வரலாற்றுகளில் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த மீனை அல்லாஹ் ஒரு கண்ணாடியை போல மாற்றினான். முழு கடலையும் அது சுத்தி ரவுண்ட் அடித்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காட்டியது. கடலினுடைய ஆச்சரியங்களை எல்லாம் பார்த்தார்கள், ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அத்தோடு சேர்த்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக நான் அநீதம் விளைவித்து விட்டேன் என்ற பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஹதீஸ்ல வருது, யூனுஸ் நபி மட்டும் இந்த திக்ரை செய்யாமலே விட்டுவிட்டால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்காமல் விட்டுவிட்டால், தகூமு ஹத்தா யௌமல் கியாமா, அவங்க நாளை மறுமை நாள் வரைக்கும் மீன் வயிற்றிலேயே தரிபடுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. சொல்லக்கூடிய நோக்கம் இதுதான், இந்த யூனுஸ் நபியை அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கியது இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்கிறார். மூன்றாவது நபி இந்த நாளோடு தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஆஷுராவினுடைய நாளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது நபியாக பதிவு செய்கிறாங்க. நான்காவது நபி ஃபீஹி தாபல்லாஹு அலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பூமியிலிருந்து, சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறிந்தார். தூக்கி எறிந்த உடனே சொர்க்கத்தில் அணிவிக்கப்பட்ட ஆடைகள் எல்லாம்
நீக்கப்பட்டு தன்னுடைய மறைவிடத்தையே பார்த்த நிலையில், நிர்வாணமான நிலையில் பூமிக்கு தூக்கி எறியப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 300 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தார்களா? பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், நீ ஒரு சின்ன கட்டளை இட்டாய், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விடாதே என்ற கட்டளையை நான் மீறிவிட்டேன், அதற்கு பெரிய தண்டனையாக சொர்க்கத்திலிருந்து என்னை தூக்கி எறிந்து விட்டாய் என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். 300 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சில கலிமாக்களை இறக்கினான். இந்த கலிமாக்களை சொல்லி என்னிடத்தில் கேள் என்பதாக சொன்னவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்வரக்கூடிய கலிமாவை சொல்லுகிறார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்ற கலிமாவை ஓதினவுடன் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான். அந்த மன்னிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷராவுடைய தினம் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னித்த தினமும் இந்த ஆஷராவினுடைய தினம். மிக முக்கியமான நாள். 10 நபிமார்களுடைய தொடர்புடைய கண்ணியமிக்க ஆஷராவினுடைய தினத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம், வரப்போகிறது. அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், அல் ஹாமிஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபைன்னஹு அஹ்ரஜ மினல் ஜம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். பல்வேறு சோதனைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுடைய பிரிவை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். கண் பார்வையெல்லாம் இழந்து விடுகிறது. அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் மறுபடியும் யூசுஃபினுடைய பிரிவை தாங்க முடியாமல் கண் நோயினால் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் பார்வையை மீட்டு கொடுத்தான். அந்த பார்வை மீண்ட தினமும் ஆஷராவுடைய வரக்கூடிய ஆஷராவுடைய தினமாக இருக்கிறது என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்திருக்கிறார். ஆஷராவுடைய தினம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. கிதாபுகளில் நிறைய இடங்களில் பதிவு செய்கிறாங்க. அடுத்த 6வதாக சொல்லி காட்டுகிறார்கள், வஸாதிஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபைன்னஹு உலித ஃபீ வரஃபஅ ஸாபிஅ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கூட அல்லாஹ் இந்த ஆஷராவுடைய தினத்தில் தான் உலகத்திற்கு வருவதற்கு பிரசவமானார்கள். இந்த நேரத்தில் தான் ஆஷராவுடைய தினத்தில் அவர்கள் பிறந்ததாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஸாபிஅ அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், வ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாபல்லாஹு அலைஹி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் நிறைய ஆட்சியை கொடுத்திருந்தான், பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான். அவர்களையும் அல்லாஹ் சோதனை செய்தான். சின்ன சின்ன தவறுகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அந்த மன்னித்த தினமும் இந்த ஆஷராவுடைய நாள் தான். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைய சோதனைகளை அல்லாஹ் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தான். அந்த சோதனையில் அனைத்து சோதனைகளிலேயும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான தன்னுடைய நேசராக மாறினார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த தினமும் ஆஷராவினுடைய இந்த நாள் என்பதாக ஹதீஸிலே கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொன்றாக கடைசியாக சொல்லி காட்டுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நாட்களில் தான் பிறந்தார்கள். நம்ரூத் நெருப்பை மூட்டி இப்ராஹிம் நபியை தூக்கி எறிந்த உடனே அந்த நெருப்பில் இருந்து 40 தினங்கள் கழித்து வெளியில் வந்தார்கள். வெளியில் வந்திருக்கக்கூடிய நாளும் இந்த நாள் தான் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்கிறார். இறுதியாக ஃபிரௌனை மூழ்கடித்த நாட்களும் இந்த நாட்கள் தான் என்பதாக ஹதீஸிலே தெளிவாக கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. சொல்லக்கூடிய நோக்கம் இதுதான். ஆஷுராவினுடைய நோன்பு மிக முக்கியமானது. ஆஷுராவினுடைய நாள் ஒவ்வொன்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாள். சில சோதனைகளையும் அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தந்தான். அதிலே குறிப்பாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் 2 நபர்கள். அதில் ஒரு நபர் ஹுசைன்.
இவர்களை கொலை செய்யப்பட்ட நாளும் இதுதான் என்பதாக ஹதீஸிலே சொல்றார், வரலாற்றில் பதிவு செய்கிறார். அதற்கு கர்பலா என்பதாக பெயரிடுறாங்க. கர்பலாவினுடைய யுத்தம் நடந்த நாள் யஸீத் என்பவன் பெருமானாரினுடைய பேர குழந்தை ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த நாளும் இதுதான் என்பதாக சொல்றாங்க. சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? இந்த நாள் அல்லாஹோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய நாள், அல்லாஹோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய நாள். அதிகமாக இந்த நாட்களில் துஆக்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? 3 அமல்களை இந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. 3 அமல்கள். அதுல முதலாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் அஸ்ஸௌம். இந்த நாள் எதிர்கொண்டு விட்டால் அந்த சமூகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நோன்பை வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்ததை போல ஆசுரா பிறை 10 அன்றைக்கு நோன்பு வைப்பது, அதற்கு முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள், முன்னால் ஒரு நாள் சேர்த்து வைத்து விட வேண்டும். ஆசுரா 10வது நாளோடு சேர்த்து 2 நாட்கள் நோன்பு வைத்து விட வேண்டும். அடுத்ததாக சொல்லி காட்டுகிறார்கள் அல் இஸ்திக்ஃபார். இந்த நாளிலே அதிகமாக இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பது என்பதாக சொல்றாங்க. அல் இஸ்திக்ஃபார். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அறிவிக்கிறார்கள் வஸ்ஸஅஹு ஃபீ அஹ்லிஹி வ இயாலி. தன்னுடைய குடும்பத்திற்கு அதிகமாக இந்த நாளில் செலவு செய்ய வேண்டும் என்பதாக கிதாபில் பதிவு செய்கிறார். عن ابن مسعود رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم من وسع على عياله في النفقة يوم العاشوراء. யார் ஒருவர் ஆசுராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமான முறையில் செலவு செய்கிறார்களோ வஸ்ஸஅல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனா, அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு விசாலமான பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துகிறான் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சொல்லி காட்டுறாங்க. விசாலமாக செலவு செய்யணும். அதற்காக வேண்டி ஆடம்பரம் என்பது கூடாது, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரம் என்பது வேறு, தேவைகள் விசாலம் என்பது வேறு. நல்ல விஷயங்களை வாங்கி கொடுப்பது என்பது ஆடம்பரத்தில் வராது. பிள்ளைக்கு பிரயோஜனமான ஒன்றை வாங்கி கொடுக்கிறோம், தேவையான ஒன்றை வாங்கி கொடுப்பது ஆடம்பரத்தில் வராது. ஆனால் ஒரு பொருள் அந்த பிள்ளைக்கு தீன் விஷயத்திலையும் சரி துன்யாவிலும் சரி எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது, மாறாக அதனுடைய உடலுக்கு, அந்த குழந்தையினுடைய உடலுக்கு ஆபத்தை விளைவிக்குமேயானால் இது ஆடம்பரத்தில் கட்டுப்படும், ஆடம்பரத்தில் கட்டுப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு நாம் சர்வசாதாரணமாக செல்போன்களை வாங்கி கொடுப்பது, கேட்கும் பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அந்த பிள்ளை விருப்பப்பட்டு விட்டதை என்பதற்காக வேண்டி எதை கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு அதிகமாகி போனது. அந்த பிள்ளைக்கு நல்லதா, பிரயோஜனமா, அறிவை வளர்க்கக்கூடியதா, அல்லது அதனுடைய அறிவை மங்கச் செய்து விடுகிறதா, எதையும் நான் பார்ப்பதில்லை. என் மகன் ஆசைப்பட்டு விட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தந்தைகள் இன்றைக்கு அதிகமாகி போய்விட்டோம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை நாம பார்க்க வேண்டும். இந்த ஆஷுராவுடைய தினத்திலே குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் அதிகமாக நாம் உதவிகள், விசாலமான செலவுகள் செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வருடம் முழுவதும் அவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. இன்னொரு ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஜம்சம் கிணத்திற்கு அருகிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், எனக்கு ஆஷுராவினுடைய நோன்பை பற்றி எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறையை கண்டதும் நீ கடைசியாக அன்றைய நாள்ல இருந்து எண்ணிக்கொண்டே வா. 9வது தினத்தில் ஒரு நோன்பை வை, 10வது தினத்தில் இன்னொரு நோன்பை வை. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. உடனே அவர் கேட்கிறார், இது நபி அவர்களும் செய்திருக்கிறார்களா? நபி அவர்கள் 10வது தினத்தில் நோன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. அப்போ எதிர்வரக்கூடிய இந்த ஆஷுராவினுடைய நோன்பு
பல்வேறு விதங்களில் பிரயோஜனங்களையும் பலன்களையும் ஏற்படுத்தி தரக்கூடியது. நபிமார்களோடு தொடர்புகளை அதிகம் இந்த நாள் தாங்கி இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொரு நபர்களும் இந்த ஆசுராவினுடைய நோன்பை வைக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் ரசூல் எதை விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடித்தமான அடியார்களில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா